ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம சேனல்ல கோதுமையில சமோசா எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போறோம். யூஸ்வலா மைதால தான் எல்லாரும் செய்வாங்க. நம்ம இந்த தடவை கோதுமையில எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போ அதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்துடலாம். 1 கப்பு கோதுமை மாவு, அதுக்கப்புறம் ஸ்டஃபிங்க்கு வந்து 1 கப்பு வெஜிடபிள் நான் எடுத்திருக்கேன். இன்னைக்கு வந்து நான் கேரட்டும் உருளைக்கிழங்கும் தான் எடுத்திருக்கேன். குக்கர்ல போட்டு வேக வச்சு எடுத்திருக்கிறது. அதுக்கு அடுத்தது கொஞ்சம் கொத்தமல்லி, 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, உப்பு தேவைக்கேற்ப, 1/2 ஸ்பூன் சோம்பு, 1 பச்சை மிளகாய் நறுக்கி வச்சிருக்கு. இது 2 மீடியம் சைஸ் வெங்காயம் வந்து பொடியா நறுக்கி வச்சிருக்கு. இப்போ நம்ம எப்படி செய்யறதுன்னு பார்த்துடலாம். இப்போ நம்ம மாவு பிசைஞ்சிடலாம். நார்மலாக சப்பாத்திக்கு பிசைறதை விட கொஞ்சம் டைட்டாக பிசையணும். அப்போதான் வந்து அந்த ஷீட் வந்து தேய்க்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். இது போல் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பிசைஞ்சுக்கோங்க. இப்போ மாவு நல்லா நம்ம பிசைஞ்சிட்டு இருக்கோம். இந்த ஸ்டேஜில் நம்ம 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி பிசைஞ்சிட்டோம் அப்படின்னா மாவு நல்லா சாஃப்டாக வரும். இப்போ நல்லா பிசைஞ்சு வச்சுருக்க மாவு வந்து ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சிடலாம். அதுக்குள்ளே நம்ம வந்து சமோசாக்குள்ளே வைக்க வேண்டிய ஸ்டஃபிங் ரெடி பண்ணிடலாம். இப்போ நம்ம அடுப்பில் பேன் வச்சுருக்கோம். இதில் வந்து எண்ணெய் ஊற்றிடலாம். இப்போ எண்ணெய் காஞ்சதும் சோம்பு போட்டுடலாம். சோம்பு கொஞ்சம் பொரிச்சிருட்டோம். இப்போ சோம்பு பொரிஞ்சதும் வெங்காயம் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். வெங்காயம் சீக்கிரமாக வதங்கிடும். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இந்த ஸ்டேஜில் இஞ்சி பூண்டு, அப்புறம் வெட்டி வச்சிருக்க பச்சை மிளகா, கொத்தமல்லி இதை சேர்த்து நல்லா இஞ்சி பூண்டு பொரியிற வரைக்கும் வதக்கிடலாம். இப்போ இஞ்சி பூண்டு எல்லாம் நல்லா வதங்கிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வேக வச்சு எடுத்திருக்க வெஜிடபிள்ஸையும் ஆட் பண்ணிடலாம். நீங்கள் வேணும்னா பட்டாணி அந்த மாதிரி கூட வேக வச்சு சேர்த்துக்கலாம். அப்புறம் இந்த ஸ்டஃபிங்க்கு தேவையான அளவு மிளகாத்தூள், மஞ்சள்தூள் அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ மசாலா நல்லா ரெடி ஆயிடுச்சு. நம்ம வந்து சமோசா ரெடி பண்ணி அதுக்குள்ளே இந்த ஸ்டஃபிங் வச்சிடலாம். இப்போ நம்ம தேய்ச்சி வச்சிருக்க அந்த கோதுமை உருண்டையிலேருந்து ஒரு சின்ன பால் வரைக்கும் எடுத்துருக்கோம். எடுத்துட்டு இப்போ வந்து நம்ம சமோசாவுக்கு அந்த ஷீட் தேய்ச்சிடலாம். உங்களுக்கு அந்த ஷீட் வந்து ஒட்டாமல் இருக்கிறதுக்காக கோதுமை மாவை வந்து மேலே சும்மா டஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்படி ஒரு ஷீட் ரெடி பண்ணிட்டு இது வந்து சென்டரில் கட் பண்ணிடணும். இப்போ இந்த ஷீட்டோட கார்னரில் வந்து லைட்டாக மைதாவில் வந்து தண்ணி தேய்ச்சி அதை பேஸ்ட் மாதிரி ரெடி பண்ணியிருக்கோம். அப்போ தான் நீங்கள் வந்து சமோசா ஷீட் வந்து ரோல் பண்ணும்போது அது பிரியாமல் இருக்கிறதுக்கு நல்லா ஒட்டும். இப்போ இந்த சமோசா ஷீட்குள்ளே வந்து நம்ம ஸ்டஃபிங்ஸ் எடுத்து வச்சிடலாம். இப்போ இந்த ஸ்டஃபிங்ஸையும் வந்து ஒட்டுறதுக்காக அந்த கார்னர்லேயும் மைதா வந்து தேய்ச்சிருக்கோம். இப்போ நான் சொன்னது மாதிரியே எல்லா சமோசாவையும் நம்ம ரெடி பண்ணி வச்சாச்சு. அடுத்து நம்ம ஆயிலில் ஃப்ரை பண்ணி எடுக்க வேண்டியதுதான். இப்போ கடாயில் எண்ணெய் ஊற்றி வச்சு எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. நம்ம எடுத்து வச்சிருக்க சமோசா வந்து போட்டு பொரிச்சிடலாம். இப்போ நம்ம எண்ணெயில் போட்டு 2 நிமிஷம் ஆகியிருக்கு. நம்ம இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் லைட்டாக திருப்பி போடுவோம். இப்போ சமோசா நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் நல்லா குக் ஆக ஆரம்பிச்சிருச்சு. நம்ம 2 பக்கமும் திருப்பி போட்டு 2 சைடும் நல்லா வெந்துருச்சு அப்படின்னு எடுத்துடலாம். இப்போ இதே போல் நம்ம மீதி உருட்டி வச்சுருக்க எல்லா சமோசாவையும் பொரிச்சு எடுத்துடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு நல்ல ஈவினிங் டீ டைம் ஸ்நாக்ஸ் ரெடி ஆகிருச்சு. நீங்களும் இதை கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள்.